நாம் ஒருவரை நேசிப்பதை அல்லது அவரை முழுமனதோடு நம்புவதை எப்படி காண்பிப்போம்? வார்த்தைகளாலா அல்லது செயல்கள் மூலமா? இன்றைய நிகழ்ச்சி பல எடுத்துக்காட்டுகளுடன் இதை விளக்கி காட்டுகிறது. கேட்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். ஒரு விசுவாசியின் விசுவாசம் அவனை நற்செயல் செய்கிறவனாக வழிநடத்தவில்லை என்றால் அவன் இயேசுவை விசுவாசிப்பதனாலே பயனில்லை என்பதை நாம் பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தினாலே உண்டாகும் ரட்சிப்பு மனிதனை நற்கிரியை செய்கிறவனாய் மாற்ற வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். அதுபோல ஒரு விசுவாசியின் விசுவாச வாழ்க்கையின் அடையாளம் நற்செயல் என்பதை யாக்கோபும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பக்தியுள்ள சண்டைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் என்னும் வார்த்தைகளும் விசுவாசத்தை காப்பாற்றுவதற்கான சான்றுகள் அல்ல. நம்முடைய வார்த்தைகளுடன் சேர்ந்து நம்முடைய செயல்களும் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் மிகவும் பக்தி உள்ளவராக இருந்து ஒரு நபரிடத்திலே, சகோதரனே, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லலாம். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை கடவுளின் பிள்ளையாக அங்கே வைத்திருப்பதின் நோக்கம் அவர்கள் தேவையையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே. சில விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கொடுக்கப்படும் பொழுது அதை குறித்து பாராட்டுவார்கள். ஆனால் தங்கள் பங்கை நிறைவேற்றுவதிலே குறைவுபடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரிடம், ஐயா, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று பக்தியுடன் சொல்லலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அவருக்காக இருக்கிறீர்களா? நீங்கள் அவரை ஆதரிக்கிறீர்களா? அருமையானவர்களே, ஒரு உயிருள்ள விசுவாசம் நாம் காணக்கூடிய ஒன்றை உருவாக்குகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறதை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். மேலும் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு எந்த சட்டமும் ஒழுங்கும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. இதற்காக குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குடிக்க பணம் கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதுபோல தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லாரையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. உண்மையாகவே அவர்கள் விசுவாசிகளா என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். சபையிலே தேவை உள்ளவர்களின் தேவைகளை சந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மறைமுகமாக தூர இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவர்களை தாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. என்ன, விசுவாசம் செத்ததா என்று நீங்கள் கேட்கலாம். ஜீவனுள்ள விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம் நிச்சயமாய் விளைவுகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. யாக்கோபு சொன்ன உதாரணத்திலிருந்து இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு விசுவாசத்தின் கனியை குறித்து பேசுகிறார். பவுல் விசுவாசத்தின் ஆணிவேரை குறித்து பேசுகிறார். இருவரும் விசுவாசத்தின் 2 வித்தியாசமான காரியங்களை அழுத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் பவுலும் யாக்கோவும் சொல்லும் ஒரு காரியம் விசுவாசம் மட்டுமே ரட்சிக்கும், விசுவாசம் நிச்சயமாய் கனிகளை தரும் என்று பவுல் மிக தெளிவாய் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும் ஒரு உண்மையையும் இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருமுறை போதகர் ஒருவர் தன்னை ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் எந்த விசுவாசிகளின் ஐக்கியத்திலாவது இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, இல்லை, மரித்து கொண்டிருந்த கள்ளன் எந்த சபையும் சேரவில்லை, அவன் பரலோகத்திற்கு சென்றான் என்று கூறினார். உடனே போதகர், எப்பொழுதாவது கர்த்தருடைய ராப்போஜனத்திலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, இல்லை, அந்த மரித்து கொண்டிருந்த கள்ளன் கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு பெறவில்லையே, ஆனால் அவனையும் இயேசு ஏற்றுக்கொண்டாரே என்று கூறினான். மீண்டும் போதகர் அவனிடத்தில், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கும், இல்லை, அந்த மரித்து கொண்டிருந்த கள்ளனும் ஞானஸ்நானம் பெறவில்லை, அவன் பரலோகத்திற்கு தான் சென்றான் என்று கூறினான். தொடர்ந்து போதகர், நீங்கள் கர்த்தருடைய ஊழியம் எதற்காவது நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே அவன், இல்லை, அந்த மரித்து கொண்டிருந்த கள்ளனும் எந்த ஒரு ஊழியத்திற்கும் கொடுக்கவில்லை, அதற்காக அவன் நியாயம் தீர்க்கப்படவில்லையே என்று கூறினான். அப்பொழுது அந்த போதகர் அவனை பார்த்து, அருமையான நண்பனே, அந்த மரித்து கொண்டிருந்த கள்வனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவன் மரித்து கொண்டிருந்த கள்வன், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற கள்ளன் என்று கூறினார். உம்மை பாட 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று நாம் பாடல் பாடலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாவை கொண்டு நாம் அவரை எவ்வளவு பாடுகிறோம்? யாக்கோபு சொல்வது என்ன? ரட்சிக்கும் விசுவாசம் எதையாவது நிச்சயமாய் செயல்படுத்தும். சரி, யாக்கோபு 2:19 பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வார்த்தைகள் மட்டும் ரட்சிப்பின் விசுவாசத்திற்கான அடையாளம் அல்ல, பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. அடுத்த வசனம் பாருங்கள். யாக்கோபு 2:20, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலும் விசுவாசத்தின் கனி இல்லாத விசுவாசம் செத்தது. தொடர்ந்து யாக்கோபு விசுவாசத்திற்கான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். பாருங்கள், யாக்கோபு 2:21 முதல் 24 வரை வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ரோமர் 4:3 பவுல் அப்போஸ்தலனும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். ஆதியாகமம் 15:6 என்ன சொல்கிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். மேலும் ஆதியாகமம் 22 முதல் 14 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை மேலும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் தனது மகனை பலி செலுத்தினபடியினாலே நீதிமானாக்கப்பட்டானா? இன்னமும் சற்று வித்தியாசமாய் கேட்க வேண்டும் என்றால், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டானா இல்லையா என்பதுதான் கேள்வி. அப்படி என்றால் ஆபிரகாமின் விசுவாச செயல் என்ன? எப்படி அவனுடைய விசுவாச செயல் அவனை ரட்சித்தது? தேவன் நரபலி கேட்க மாட்டார் என்பதை அறிந்திருந்தும் தேவன் தன்னிடம் கூறிவிட்டார் என்பதனாலே அவனுடைய விசுவாசம் தன் கத்தியை எடுத்து ஈசாக்கை பலியிடும்படியாய் கையை தூக்கச் செய்தது. ஈசாக்கு மரித்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். நாம் அறிந்திருக்கிறது போல ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடவில்லை. ஏனென்றால் ஈசாக்குக்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டை கொடுத்தார். அப்படி இல்லாதிருந்தால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு இருப்பான். இது ஆபிரகாம் தன்னுடைய செயலினாலே தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்த ஒரு உதாரணம். இங்கே அவனுடைய செயல் என்ன? அவன் தேவனை விசுவாசித்தான். சரி, இப்பொழுது 25 பாருங்கள். யாக்கோபு 2:25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும்
தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ராகாப் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டாள்? வேவு பார்க்க வந்த இஸ்ரவேலரை அவள் ஏற்றுக்கொண்டாள். தன் சொந்த ஜனங்கள் அவர்களை பிடிக்க வீட்டினுள்ளே வந்தாலும் அவர்களை மறைத்து காப்பாற்றினாள். அது மட்டுமல்ல, எப்படி பத்திரமாய் அவர்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு உதவி செய்தாள். அவள் தன் உயிரை பணயம் வைத்து சொந்த மக்களிடமிருந்தும் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்தும் திரும்பினாள். அவளுக்கு லாபமாய் இருந்த காரியங்கள் நஷ்டமாயின. நீங்கள் பட்டணத்திலே உள்ளே நுழையும் பொழுது நான் வாசலில் இருந்து கர்த்தரை மைமைப்படுத்தி பாடல் பாடி என்னை அடையாளப்படுத்துவேன் என்று அவள் சொல்லவில்லை. நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் என்று சொன்னாள். இந்த தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை நான் விசுவாசிப்பதனால் முதலாவது உங்களை நான் ஒழித்து வைக்கிறேன். 40 ஆண்டு காலமாக உங்களை குறித்தும் உங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தும் நான் கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். கவனித்தீர்களா? அவள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தாள். எனவே அவள் ஈடுபாடு கொண்டாள். இதன் காரணமாக அவளது விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன் நீதிமானாக்கப்பட்டாள். எபிரேயர் புத்தகத்திலே விசுவாசிகளின் பட்டியலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். தன் சொந்த ஜனங்கள் முன்னிலையிலும் விசுவாசிகளின் முன்னிலையிலும் தன்னுடைய செயலினாலே அவள் நீதிமானாக்கப்பட்டாள். ஒருவர் செடிகள் விற்பனை செய்யும் நர்சரியிலே போய் சாண்டோ ரோசா பழம் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு பெரிய வேரை வாங்கி கொண்டு வந்தார். அவர்கள் கற்றுக் கொடுத்தது போலவே அதை தரையிலே ஊன்றி பக்குவம் செய்தார். அடுத்த துளிர் விடும் காலத்திலே அதிலிருந்து துளிர் தோன்றி அது ஒரு செடியாக வளர்ந்து 3 ஆண்டுகளிலே இனிமையான பழங்களை கொடுத்தது. ஆம், வேரிலிருந்து செடி உண்டாகி மரமாகி அது பழம் கொடுத்தது. விசுவாசம்தான் வேர். அதிலிருந்து வரும் செடி பழங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள விசுவாசத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கனி இருக்கும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் மேல் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களால் நற்கிரியைகளை செய்யாமல் இருக்க முடியாது. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாத கிரியை சவ அறையில் இருக்கும் ஒரு சடலத்தை போலவே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதையே கூறியிருக்கிறார். எனவே நாமும் இதை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கிரியையை காட்டுகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ரட்சிப்பின் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ரட்சிப்பின் விசுவாசம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற செயலை உந்தி தள்ளுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாக இருக்கும் என்றால் அது கிரியை செய்கிற விசுவாசமாய் இருக்கும். தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தையும் நாம் பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே நாவின் மூலமாக தேவன் எப்படி விசுவாசத்தை சோதிக்கிறார் என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை கொண்டு போதகர் ஒருவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதன் தலைப்பு நரகம் தீப்பிடித்து எரிகிறது. இதுதான் யாக்கோபு இங்கே கூறுகிறார். நமக்கு பேச்சு உரிமை வேண்டும், எழுத்து உரிமை வேண்டும் என்று மிக அதிகமாக நாம் பேசுகிறோம். எழுத்து உரிமை இருப்பதனாலே மனிதர்களை மூளை செலவை செய்யும் அளவிற்கு புத்தகங்கள் வெளிவருகின்றன. அது மட்டுமல்ல, ஒழுக்கக்கேடான காரியங்களும் புத்தக வடிவிலே வெளிவருகின்றன. நாம் எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாது என்பதை குறித்தும் நமக்கு யாராவது ஒருவர் கூற வேண்டியது இருக்கிறது. நமக்கு ஒரு வாய் 2 காதுகள் இருக்கின்றன. வாய்களிலே இருந்து வரும் வார்த்தைகளையும் நாம் காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பல்கலைக்கழகத்திலே பேச்சு உரிமை என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். தேவன் நம்முடைய ஒவ்வொரு பேச்சையும் கவனிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருக்கு அதற்கு உரிமை இருக்கிறது. நீங்களும் நானும் பேசிய எல்லா காரியங்களையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 30,000 வார்த்தைகளை பேசுகிறான் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஒரு சிலர் இதை விட்டு கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கலாம். நாம் இந்த வாழ்க்கையிலே பேசிய வார்த்தைகளை எல்லாம் எழுதி புத்தகங்களாக்கினால் ஒரு நூலகத்தையே நாம் ஒவ்வொருவரும் நிரப்பி விடுவோம். நாம் பேசிய எல்லா வார்த்தைகளையும் தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். மேல்நாடு ஒன்றிலே இந்த பேச்சுரிமை குறித்து ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டது. திருச்சபையில் இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையும் ஒருவரை குறித்து ஒருவர் தீமையாக பேசும் செயல்தான். கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பேச்சுரிமையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் எப்படி தேவனுடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு முக்கியமான பாட புத்தகமோ, அதுபோல இந்த யாக்கோபின் பொதுவான நிருபமும் ஒரு பாட புத்தகம் என்று சொன்னால் மிகையாகாது. இது சர்ச்சைக்குரிய தலைப்பாக இருந்தாலும் நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறந்த வேத பகுதியாக இருக்கிறது. தேவன் நம்முடைய விசுவாசத்தை பல வகைகளிலே சோதிக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். இங்கே தேவன் எப்படி நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நாவின் மூலமாய் சோதிக்கிறார் என்பதை நாம் படிக்கிறோம். இது நம் சொந்த நாவிற்கும் ஒரு நல்ல சோதனை. எந்த ரசாயன கூடத்திலும் பயன்படுத்தப்படும் அமிலத்தை விடவும் இது மிகவும் சிறந்த ஒரு அமிலம். இருந்தாலும் நாம் நாவின் வேதியியலை பற்றி பேசவில்லை, மாறாக நாவின் இறையியலை பற்றி பேசுகிறோம். யாக்கோபு ஏற்கனவே இந்த விஷயத்திற்கு வரப்போவதாக குறிப்பிட்டிருந்தார். 1 அதிகாரத்திலே 26 வசனத்திலே சொல்லும் பொழுது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார். உங்களுக்கு 2 காதுகள் இருக்கின்றன. நீங்கள் பேசுவது போல 2 மடங்கு வார்த்தைகளை கேட்கும்படி கடவுள் அவற்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். உலகிலேயே மிகவும் ஆபத்தான ஆயுதம் நாக்கு. அது அணுகுண்டை விட கொடியது. ஆனால் நாம் அதை கவனமாக ஆராய்ந்து பார்ப்பதில்லை. பிலேயாமின் காலத்திலே கழுதை பேசுவது ஒரு அதிசயம் என்று சிலர் கூறினார்கள். ஆனால் இன்று அது அமைதியாக இருப்பது ஒரு அதிசயம் என்று சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை பேச கற்றுக்கொள்ள 2 வருடங்களும் வாயை மூடிக்கொள்ள கற்றுக்கொள்ள 50 வருடங்களும் ஆகும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். பல மணி நேரங்கள் ஒரு துறைமுகத்திலே மீன் பிடித்து கொண்டிருந்து எதையும் பிடிக்காத ஒரு மனிதனை பற்றி ஒரு கதை உண்டு. 2 பெண்கள் துறைமுகத்திலே நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவன் இறுதியாக ஒரு சிறு மீனை பிடித்தான். அதை கவனித்த ஒரு பெண் அவனை பார்த்து, இந்த சிறிய மீனை போய் கொடூரமாய் பிடிக்கிறாயே, அது பாவம், உனக்கு வெட்கமில்லையா என்று கேட்டாள். அவன் மேலே எட்டி பார்க்காமலேயே, நீங்கள் சொல்வது ஒருவேளை சரியாக இருக்கலாம், அது வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கும் என்றால் அது மாட்டிக்கொண்டு இருக்காது என்று கூறினான். உங்கள் உதடுகள் சறுக்குவதை தவிர்க்க 5 விஷயங்களை கவனமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள், யாரை பற்றி பேசுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்பொழுது பேசுகிறீர்கள், எங்கே பேசுகிறீர்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். நம்முடைய நாவின் முக்கியத்துவத்தை குறித்து பல முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு தேசத்திலும் நாவை குறித்த பழமொழிகளோ பாடல்களோ இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை சொல்கிறேன். எலும்பில்லாத நாக்கு மிகச் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தாலும் அதனால் நசுக்கி கொள்ள முடியும் என்று கிரேக்கர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு வாள் ஏற்படுத்தும் அழிவை விட நாவு ஏற்படுத்தும் அழிவு பெரிது என்று துருக்கியர்கள் கூறுகிறார்கள். ஒரு பாரசீக பழமொழி புத்திசாலித்தனமாக இவ்வாறு கூறுகிறது, நீண்ட நாக்கு சீக்கிரம் மரணம் என்று கூறுகிறது. சில சமயங்களிலே அந்த பழமொழி உன் நாக்கு உன் தலையை வெட்ட விடாதே என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குதிரையை விட ஒரு நாக்கு வேகமான ஒரு வார்த்தையை பேச முடியும் என்று சீனர்கள் கூறுகிறார்கள். அரபு முனிவர்கள் நாக்கின் பெரிய களஞ்சியம் இதயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கால்கள் நழுவினாலும் நாக்கை நழுவ விடாதே என்கிறது ஒரு எபிரேய பழமொழி. சரி, நீதிமொழிகள் 21 அதிகாரம் 23 வசனம் என்ன சொல்கிறது? தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இந்த எல்லா வாக்கியங்களும் மிகவும் அருமையானவைகள் தான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மிக ஆபத்தானது நம்முடைய நாக்கு தான். திருச்சபையானது வெளியே இருந்து கொத்தும் மரக்கொத்தியை விட உள்ளிருக்கும் கரையான்களால் அதிகம் அரிக்கப்படுகிறது. புரிந்ததா? சரி, பேசாத வார்த்தைக்கு நீ அதிகாரி, பேசிய வார்த்தை உனக்கு அதிகாரி என்றும் சிலர் கூறுவார்கள்.
எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாயிலிருந்து கடந்து சென்று விட்டால் அதற்கு பிறகு அதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஆரம்ப வரிகளை மனதிலே நாம் வைத்துக்கொண்டு யாக்கோபு என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. போதகர் என்று சொல்லும் பொழுது கற்றுக் கொடுக்கிறவர். கற்றுக் கொடுக்கும் ஒருவர் அதிக பொறுப்புடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தவறான காரியங்களையும் கற்றுக் கொடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை குறித்து எத்தனை பேர் எவ்வளவு வித்தியாசமாக பேசியிருக்கிறார்கள் என்பதை ஒருவேளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாமல் வித்தியாசமான கொள்கைகளை உருவாக்கிய பலர் உண்டு. இன்று பல வீடுகளிலே வேத பாட வகுப்புகள் நடைபெறுகின்றன. அதில் பொறுப்பாக இருக்கிறவர்கள் மிகவும் கவனத்தோடு கற்று அதை நடத்த வேண்டும். வேத வசனங்களை நாம் அதிகமாய் படிக்க நம்முடைய அநேக அறியாமைகள் விலகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் போதிக்கிறவர்கள் பெருமை என்னும் குழியிலே விழுந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. நாவு மிகவும் ஆபத்தானது பிரியமானவர்களே. எனவே தான் யாக்கோபு உங்களிலே அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஒருவர் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஒரு வேதபாட வகுப்பை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. யாக்கோபு சொல்வதை மற்றொரு முறை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் போதிக்கும் விதத்திற்காகவும் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். தவறான காரியத்தை நாம் போதிப்போம் என்றால் அவருடைய தண்டனை உண்டு. எவ்வளவுக்கு அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதோ கர்த்தரிடத்திலே கணக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் அதிகம் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற நாவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாவின் செயல்களை குறித்து, வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் மூலமாயும் எங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய வாயின் மூலமாக உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நீங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்து சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் எதை குறித்து பேசுகிறாரோ அதை குறித்து தெளிவான தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிசாசுகளும் எதை விசுவாசித்து நடுங்குகின்றன? பிசாசுகளும் எதை விசுவாசித்து நடுங்குகின்றன? ஆப்ஷன் ஏ, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து. ஆப்ஷன் பி, விசுவாசிகளை. ஆப்ஷன் சி, தேவாலய போதகர்களை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தம் செட்டைகளின் மறைவில் நம்மை பாதுகாக்கும் தேவன் இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலம் விசுவாசத்தின் கிரியைகள் மற்றும் விசுவாசம் நமக்கருளும் ஆவிக்குரிய கனிகள் குறித்து உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம். யெகோவா தேவனை குறித்து மட்டும் கேள்விப்பட்டிருந்த ராகாப் ஒரு வேசியாக இருந்தாலும் தன் விசுவாசத்தை கிரியைகளில் காண்பித்ததன் மூலம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் பெயர் பெற்று விட்டாள். முழு வேதாகமும் கையில் இருக்கும் நம்முடைய விசுவாச கிரியைகள் எப்படி இருக்கிறது? அதில் ஏழைகளுக்கு இடம் உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மழை என்றால் என்ன என்றே தெரியாத காலங்களில் விசுவாச கிரியை ஒரு பேழையாக உருவெடுத்தது. நாட்கள் கடந்தாலும் வாக்களித்ததை தேவன் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20 பின்பாகம்.